பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. சாமராஜேஸ்வரர் கோவில், சாமராஜ நகர், கர்நாடகா. கோபுரத்தின் அழகிற்காகவும் சுற்றுச்சுவரில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவும் சிவபெருமானின் அற்புதமான சிற்ப ரூபங்களுக்காகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் உண்டு. அதுதான் கர்நாடகாவின் சாமராஜ நகரில் அமைந்துள்ள சாமராஜேஸ்வரர் கோயில். இது திராவிட கட்டிடக்கலையும் ஹொய்சால கட்டிடக்கலையும் இணைத்து இழைக்கப்பட்ட ஒரு அதிஅற்புதமான கலைக்களஞ்சியமாகும். சாமராஜ நகர் முன்பு ஹரிகோதரா என்று அழைக்கப்பட்டது. மைசூர் வம்சத்தில் 1776ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயசாம்ராஜேந்திர உடையார் பிறந்தவுடன் நகரம் சாமராஜ நகர் என பெயரிடப்பட்டது. 1828ஆம் ஆண்டு மும்மதி கிருஷ்ணராஜ உடையார் தனது தந்தை ஸ்ரீ ஜெயசாமராஜேந்திர உடையார் நினைவாக இந்த கோயிலை கட்டினார். இக்கோயிலில் சிருங்கேரியில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் ஆதி சங்கராச்சாரியாரின் ஆசியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கிருஷ்ணராஜ உடையார் தனது தாயின் பெயரில் கெம்பனஞ்சம்பா என்ற அம்பாள் சன்னதியையும் இங்கு கட்டியுள்ளார். இந்த கோயில் மைசூர் சமஸ்தானத்தில் உள்ள பழமையான ஆலயங்களில் ஒன்றாகவும் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் சான்றாகவும் திகழ்கிறது. பிஆர் ஹில்ஸ் எனப்படும் பிலிகிரி மலையில் இருந்து 2 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுவழி சாலையிலே பயணம் செய்தால் சாமராஜேஸ்வரர் கோயிலை அடையலாம். வழி முழுவதும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய காட்சிகளை கண்டுகளித்தவாறு கோயிலை நெருங்கினால் 70 அடி உயரம் கொண்ட அற்புதமான கோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோபுரத்திற்கு முன்னால் கற்கள் பதிக்கப்பட்ட நீண்ட அழகிய பாதையும் அதன் 2 பக்கமும் அழகிய பூங்காக்களும் காணப்படுகின்றன. ஹொய்சால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் 5 நிலைகளையும் 5 கலசங்களையும் கொண்டது. பல தெய்வ சிற்பங்கள் கோபுரத்தின் நிலைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் முன்னால் உயர்ந்த கல்துவஜ ஸ்தம்பம் உள்ளது. கோபுர வாசலின் மேல் விநாயகருடன் சிவன் பார்வதி அமர்ந்திருக்கும் அழகிய சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தை ஒட்டி அமைந்துள்ள கோயிலின் சுற்றுச்சுவர் வேறு எங்கும் காண முடியாத கலை நயத்துடன் காணப்படுகிறது. சுற்றுச்சுவர் முழுவதுமே மதில் மீது சிறு சிறு கோபுர வடிவ விமானங்களும் அதனுள்ளே தெய்வ சிற்பங்களும் அமைந்துள்ளன. விதவிதமான விநாயகர், ரிஷபவாகன சிவபெருமான், அன்னை பார்வதி என பல சிற்பங்கள் ஒவ்வொரு சிறு விமானத்தினுள்ளும் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளன. கலையம்சம் நிறைந்த இந்த ராஜகோபுரமும் பிரகார சுற்றுச்சுவருமே மக்களை காந்தம் போல் கவர்ந்து கோயிலுக்கு வரவழைக்கின்றன. ராஜகோபுரம் கடந்து கோயிலினுள் நுழைந்தால் கொடிமரமும் நந்தி மண்டபமும் காணலாம். நந்தி மண்டபத்தில் இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்ட கல்லால் ஆன அழகிய பெரிய நந்தியை காணலாம். வலது காலை மடக்கி கம்பீரமாக அமர்ந்துள்ளார் நந்தி தேவர். அவரது முகமே அவ்வளவு களையாக அமைந்துள்ளது.
முகமண்டபம் கடந்தால் கருவறையை அடையலாம். சிருங்கேரியிலிருந்து வந்து ஆதிசங்கரரின் ஆசியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த சிவலிங்கமே சாமராஜேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த லிங்கத்தின் பானம் சிவப்பு நிறத்தில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு. சாமராஜேஸ்வரருக்கு நித்திய கால பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே, சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே. திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே, அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. நோய் நொடிகளை ஓட விரட்டும் திருநீற்றின் மகிமையே. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. பிறவி பிணியை ஓட்டிவிடும் ஐந்தெழுத்து மந்திரமே. மற்ற பற்றனக்கின்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேற்றும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பே இங்கு அமைந்திருக்கும் விதவிதமான சிவரூப சிற்பங்களாகும். முகமண்டபத்திலிருந்து கருவறை செல்லும் வளாகம் எங்கிலும் இந்த அற்புத சிற்பங்கள் காணப்படுகின்றன. தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகரர், மகாலிங்கோத்பவ மூர்த்தி, சிவபார்வதி கல்யாணம், வில் அம்புகளுடன் சிவபெருமான், ஈசனின் யோக வடிவம் என்று மிக வித்தியாசமான அற்புத கோலங்களை இங்கு கண்டு மகிழலாம். ஒவ்வொரு சிற்பமுமே நுண்ணிய கலை வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன. சுவாமியின் ஆடைகளும் ஆபரணங்களும் கல்லிலே கலைவண்ணம் கண்டது போல் அழகுடன் மிளிர்கின்றன. சுவாமியின் முகமும் வடிவமும் வைத்த கண்ணை எடுக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு கலையாக, அவ்வளவு அழகாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல சிவபெருமானின் அற்புதமான 25 கோலங்களை இங்கு கண்டு மகிழலாம். மேலும் அன்னபூர்ணேஸ்வரி, பார்வதி தேவி, ஆறுமுகன் ஆகியோரின் சிறப்பான சிற்ப படைப்புகளையும் காணலாம். ஆறுமுக பெருமான் வித்தியாசமாக சங்கு சக்கரம் ஏந்தி காணப்படுகிறார். 12 கரங்களுடன் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்தவராய் காட்சியளிக்கிறார். சாமராஜேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனின் தனி சன்னதி அமைந்துள்ளது.
சண்டமுண்ட தேவிகள் இருபுறமும் வீற்றிருக்க மகிஷனை வதைக்கும் மகிஷாசுர மர்தினியாய் அன்னை காட்சியளிக்கிறார். 8 திசைகளின் தோஷங்களையும் போக்குபவளாய் அஷ்டபுஜங்களுடன் அருள் பாலிக்கிறார். கோயில் வளாகத்தில் 1000 சிறு சிறு லிங்கங்களைக் கொண்ட சகஸ்ரலிங்கமும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆஷாட மாதம் எனப்படும் ஜூலை ஆகஸ்ட் காலத்தில் நடைபெறும் ரத உற்சவம் மிக பிரசித்தி பெற்றது. அதேபோல் இங்கு நடைபெறும் கிரிஜா கல்யாணம் என்னும் திருவிழாக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். சாமராஜேஸ்வரர் கோயிலில் இருந்து மிக அருகில் காளிகாம்பாள் சன்னதி உள்ளது. பத்ரகாளி என்றும் மகா காளி என்றும் அழைக்கப்படும் காளிகாம்பாள் தீயவர்களை அழிக்கும் உக்ர ரூபத்தில் காட்சியளிக்கிறாள். அம்பாளின் சன்னதிக்கு முன்பாக சுதை வடிவ காளி சிலை ஒன்று உள்ளது. இந்த காளி கையில் வெட்டுண்ட அரக்கனின் தலையை ஏந்தி அரக்கத்தலை மாலையுடன் பயங்கரமாக காட்சியளிக்கிறாள். மந்திர மாந்திரீக தீவினைகளுக்கு பரிகாரம் செய்யும் ஆலயமாக இந்த கோயில் விளங்குகிறது. பெங்களூரில் இருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சாலை வழியாக முக்கிய நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் பல பேருந்துகள் சாமராஜேஸ்வரர் கோயிலுக்கு இயக்கப்படுகின்றன. சிவபெருமானின் சிற்ப வடிவ அற்புத ரூபங்களையும் ஹொய்சால கட்டிடக்கலையின் தனிச்சிறப்பையும் காண விரும்பினால் சாமராஜேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ஆன்மீக பயணத்தை தவறாமல் திட்டமிடலாம். சாமராஜேஸ்வரர் கோவில், சாமராஜ நகர், கர்நாடகா. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.